மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற வேர்டை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து இப்ப ரீசென்ட்டா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வேர்ட் மைண்ட்ஃபுல்னஸ். ஒரு மன தெளிவோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது நெறைய டைப் ஆஃப் ஃபாலோ பண்ணப்படுது. நெறைய விதங்கள் அதாவது யோகா மூலமாக, மெடிடேஷன் மூலமா, இந்த மாதிரி நெறைய பிராக்டிஸஸ் மந்திரங்கள் சொல்லுவது மூலமாக, எதையாவது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா அந்த சாண்டிங்ன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுனால மனத தெளிவா வச்சுக்க முடியும். நெறைய நம்பிக்கைகள் இருக்குது. நம்மளுடைய வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கிரேட் டீச்சர். அவர் ஒரு பெரிய மாஸ்டர் நம்ம எல்லாருக்குமே. அவர் இத குறித்து திருப்பி திருப்பி நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, மனம் திரும்புதலை வைத்தா இருக்கட்டும், மனச ரினியூ பண்றதா இருக்கட்டும். ஸோ நம்ம மைண்ட எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல நம்மளை உண்டாக்கினவருக்கு நம்மள விட நெறைய அக்கறை இருக்குதுங்க. அதனால தான் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, "கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய இடங்கள்ல வேதாகமத்துல வாசிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம அத குறித்து தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது மன தெளிவா இருக்கிறதுனால, நம்ம லைஃப் வந்து டெய்லி என்ஜாயபிளாவும், ஸ்ட்ரெஸ் கம்மியாவும், ஆங்சைட்டி எல்லாம் கம்மியா இருக்கும். அதுக்காக தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "கவலைப்படாதீங்க. உங்க கவலை எல்லாம் என்ன பண்ணுங்க, என்கிட்ட கொடுங்க. காஸ்ட் ஆல் யுவர் பர்டன்ஸ் டூ மீ." ஓகே, எத குறித்தும் நீங்க ஆங்ஷியஸா இருக்காதீங்க. இப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா சொல்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது நம்மளுடைய சாய்ஸ் தான். வேதாகமம் நமக்கு சொல்லியிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்திருக்கிறாரு. இது நம்ம லைஃப்ல நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய சாய்ஸ். ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இல்லைன்னா மன தெளிவாக வைத்திருக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும், ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லாயிருக்கும். ஒரு நோய் இல்லாம உடம்பு நல்லா இருக்க முடியும். நம்ம மனது தான் பாதி உடம்புல இருக்கிற பாதி நோய்களுக்கு காரணம் நம்மளுடைய மனசு தான். ஸோ நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நம்மள வச்சு நம்ம நல்லா கத்துக்க முடியும். பர்சனல் குரோத் நம்மளுக்கு நெறைய இருக்கும். ஸோ இத நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால இந்த நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. நம்ம நெனச்சுட்ருக்குறோம் ஓடி ஓடி சம்பாதிச்சு நெறைய நம்ம சேர்த்து வச்சு அதுதான் ட்ரூ வெல்த். நோ, அது அப்படி கிடையாது. ட்ரூ வெல்த் அப்படிங்கிறது நமக்கு எல்லா மெட்டீரியல் வெல்த்ஸ் எல்லாமே இருந்தாலும், உங்களுக்கு வந்து அன்பு, சமாதானம், சந்தோஷம் இதெல்லாம் இல்ல அப்படின்னா, அது ட்ரூ வெல்த்தே கிடையாது. ஸோ நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்மகிட்ட வரும். நம்ம மனசுல அன்பு, சந்தோஷம், சமாதானம் இருக்கும்போது. இதுதான் மத்தேயுல ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாளைய குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, "எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். இதெல்லாம் நீங்க வொரி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுக்கு காரணம் அதுதான். வொரி பண்றதுனால நம்ம நெனைப்போம், இது ஈஸியா சொல்லிர்லாம். பட் இத எப்படி ஃபாலோ பண்றது? அத நம்ம இப்ப அடுத்தது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து திங்கிங் வந்து ஒரு டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சு இது. "என்னங்க சொல்றீங்க? இது ஒரு டிசீஸா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா. ஓவர் திங்கிங் வந்து ஒரு டிசீஸ் தாங்க. அது ஒரு நோய் தான். நம்ம வந்து உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல நெறைய செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸ் எல்லாம் நார்மலா அதனுடைய ஃபங்ஷன்ஸ செஞ்சுட்டே இருக்கும். அது புதுசாகும், பழசு அழிந்து போகும். புதுசு புதுசா மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும் செல்ஸ். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி நடந்துட்டே இருக்கும். நம்மள அறியாமலே அங்க ஃபங்ஷன்ஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மைண்டும் என்ன பண்ணுது, அது பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்குது. அவுட் ஆஃப் பேலன்ஸ். நார்மலா திங்க் பண்றது தப்பு கிடையாது. ஒரு மனுஷன் திங்க் பண்ணாம வாழவே முடியாது. திங்கிங் வந்து ரொம்ப எசென்ஷியல். திங்கிங்ன்னு ஒரு கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம வந்து விலங்குகள்ல இருந்து வித்தியாசமாக காணப்படுறோம். நமக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லன்னா, அனிமல்ஸுக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸோ திங்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவர் திங்கிங் தான் டிசீஸுங்கிறேன். உடம்புல நார்மலா நடக்கக்கூடிய ஃபங்ஷன்ஸ் அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ் எல்லாமே ஓகே தான். பட் அது அப்நார்மலா நடந்தா என்ன ஆகும்? உடம்புல டிசீஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மைண்ட்லயும் ஓவர் நம்ம திங்க் பண்ணும்போது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல எனர்ஜி எல்லாமே
வேஸ்ட்டா போயிரும். வைட்டல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சர்ச்சுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சர்ச்ல 2 மணி நேரம் உட்காந்துட்டு வரீங்க. உட்காந்துட்டு வந்தோனே நீங்க சொல்றீங்க, "எனக்கு அவ்ளோ டயர்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா உட்காந்துட்டு நீங்க வர்றீங்க, பிரேயர் பண்றோம், பாட்டு பாடுறோம், பிரசங்கத்த கேட்குறோம். வந்துட்டு இது 2 1/2 மணி நேரத்துல எனக்கு டயர்ட் ஆயிருது அப்படின்னா, என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சும்மா தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா ஏன் எனக்கு டயர்ட் ஆகுது? ஏன்னா நீங்க திங்க் பண்றீங்க. ஓவரா திங்க் பண்றீங்க. அங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரசங்கத்துல கூட அவர் ஏதாவது ஒரு வார்த்தை பாஸ்டர் சொன்னாலும் அந்த வார்த்தையிலிருந்து நீங்க லூப் புடிச்சு திங்க் பண்ணி எங்கேயாச்சும் போயிட்டே இருக்கிறது. ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடி வந்து இட் வில் லூஸ் ஆல் இட்ஸ் வைட்டல் எனர்ஜி. ஸோ நம்ம இதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மைண்டுங்கிறது வந்து இட் இஸ் எ சூப்பர்ப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அத நம்ம கரெக்ட்டா பயன்படுத்தணும் அப்படின்னா, அது நமக்கு லைஃப்ல நெறைய பலன்கள குடுக்கும். அத தவறாக நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா, அது வந்து தவறான ரிசல்ட்ஸ குடுக்கும். ஸோ நம்மளுடைய மைண்ட ஆஃப் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். எப்பவுமே அது ஆன்லயே இருந்துட்டு இருந்ததுன்னா, அது என்ன ஆகும்? நெறைய எனர்ஜி லீக் பண்ணும். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க சும்மா இருந்துட்டு இருப்பீங்க. உங்க மைண்ட் எதெல்லாமோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னென்னலாமோ உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நம்ம ஏன் இப்படி திங்க் பண்றோம்னு சில நேரம் நம்மளே யோசிப்போம். இப்போ ஒரு குக் பண்ணிட்டு இருப்போம். இல்லைன்னா வேற யார்கிட்டயே பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது இங்க மைண்ட்ல வேற ஒரு தாட் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய எனர்ஜி நெறைய வீணாக போகுது. அதனால ஈஸியா நம்ம டயர்ட் ஆகுறோம். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்குது. "எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும்." ஸோ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்து கொள்ளணுமா. நம்ம வந்து நம்ம இருதயத்துக்கு அதாவது நம்ம மைண்டுக்கு காவல் வைக்க சொல்லி எழுதியிருக்குது. ஸோ எப்படி காவல் வைக்கிறது? காவல் பண்றவங்க எப்படி காவல் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒருத்தர வந்து ஜெயில்ல தூக்கி போட்டிருக்காங்க. காவலாளர்கள் வெளியில இருப்பாங்க. அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா? அவர் தப்பிச்சு போயிறக்கூடாதுன்னு. ஸோ நம்மளும் நம்ம மைண்ட வாட்ச் பண்ணணுங்க. இதுதான் அந்த சீக்ரெட். ஓகே. வாட்சிங் த திங்கர். ஓகே. நீங்க உங்க உங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கீங்க, இல்ல நடந்துட்டுருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டுருக்கீங்க. நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டுருக்கும்போதே, சைமல்டேனியஸ்லி உங்க மைண்டும் என்ன பண்ணுது? வொர்க் பண்ணிட்டே இருக்குது. நீங்க ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி, அத வாட்ச் பண்ணி பாருங்க. அது ஸ்டாப் ஆயிரும் அந்த திங்கிங். இதுதான் நம்ம இருதயத்துக்கு நம்ம வைக்கிற காவல். ஸோ அத வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தாட் உங்க மனசுல வரும்போது நீங்க அத வாட்ச் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இது நம்ம லைஃப்ல திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணும்போது, என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற பெயின்ஸ் எல்லாமே டிசால்வ் ஆக ஆரம்பிச்சுரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ உங்கள அவமானப்படுத்தி இருந்திருந்திருக்கலாம். அது வந்து ஒரு ரணமா நீங்க வந்து அப்படியே மைண்டுக்குள்ள வச்சு, அதையே திருப்பி திருப்பி நம்ம யோசிக்கிறதுனால, நீங்க ஒரு பெயின உங்க உடம்புல கிரியேட் பண்ணி வைக்கிறீங்க. உங்க பாடியில கிரியேட் பண்றீங்க. உங்க மைண்ட்ல கிரியேட் பண்றீங்க. ஸோ, அதனால தான் உங்களால அத மறக்க முடியல. திருப்பி திருப்பி அந்த தாட் வந்துட்டே இருக்குது. இதனால நீங்க பிசிக்கலாவும் பாதிக்கப்படுறீங்க. உங்க உடம்பும் பாதிக்கப்படுது. உங்க மனதும் பாதிக்கப்படுது. ஸோ, இந்த மாதிரி ஒரு தாட் வரும்போது, நீங்க காவல் வைக்கணும் அந்த தாட்ஸுக்கு. நீங்க அத வாட்ச் பண்ணணும். அந்த தாட்ட கவனமாக கவனிக்கணும். கவனிக்கும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கலி அந்த தாட் வந்து ஸ்டாப் ஆகும். நீங்க ஒரு நிமிஷம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்ண மூடி ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த தாட்டும் வராது. கொஞ்ச நேரத்தில ஆட்டோமேட்டிக்கலி உங்க கண்ட்ரோல் இல்லாம உங்க மைண்ட் எதெல்லாமோ திங்க் பண்ண ஆரம்பிச்சுரும். அந்த கான்ஷியஸ் வந்தோனே நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. அந்த தாட்ஸ் என்னலான்னு அது நின்றும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால, நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் ஒர்க் பண்றதுலருந்து ஒரு கேப்ப கிரியேட் பண்றோம். இந்த கேப்ப கிரியேட் பண்றதுனால என்ன ஆகுது அப்டின்னா, கொஞ்ச நாள்ல உங்களுடைய அந்த கஷ்டங்கள், நீங்க கஷ்டமான அந்த தாட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ் ஆயிரும். எப்படி ஒரு சால்ட் தண்ணீல டிசால்வ் ஆகுதோ அதே மாதிரி. ஸோ நீங்க வந்து அத காவல் பண்ணும்போது, அத வாட்ச் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா, அத ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதுக்கு லேபிள் குடுக்கக்கூடாது. ஓகே. ச்சே நான் இப்படி திங்க் பண்ணக்கூடாதுல்ல. அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஜஸ்ட் வாட்ச் மட்டும் தான் பண்ணணும். அத லேபிள் பண்ணவும் கூடாது. இந்த தாட் இதனால தான் வருது. அப்படி லேபிளும் பண்ணாதீங்க. அத அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. அத வாட்ச் மட்டும் பண்ணுங்க. அது ஸ்டாப் ஆயிரும். இப்படியே கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்க தாட்ஸ் கொஞ்ச நாளிலே
கிறிஸ்டல் கிளியரா ஆயிரும். மைண்ட்ஃபுல்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். மனத்தெளிவு. எந்த வேலை செஞ்சாலும் முழு ஈடுபாடோட நம்மளால அதுல செய்ய முடியும். நெறைய பேர் நம்ம சொல்றது உண்டு. என்னால ப்ரேயர் நல்லா பண்ண முடிய மாட்டேங்குது. பைபிள் ஒழுங்கா வாசிக்க முடிய மாட்டேங்குது. எடுத்தாலே தூக்கம் வருது. வாசிச்சிட்டே இருக்கும்போதே வேற என்னெல்லாமோ தாட்ஸ் வருது. இதுக்கு காரணம் எல்லாமே இதுதான். ஸோ அத நம்ம ஸ்டாப் பண்ணணும். நம்ம எந்த இடத்துல என்ன வேலை செஞ்சுட்ருக்கிறோமோ, அதுல நம்மளுடைய முழு மனதையும் நம்ம செலுத்தினா தான் மன தெளிவோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ நம்ம மைண்ட் எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரெசென்ட்ட வாழ்றத விட்டுட்டு ஒண்ணி ஃப்யூச்சர்ல இருக்கும், இல்லன்னா பாஸ்ட்ல இருக்கும். இதுலருந்து முதல்ல நம்ம எஸ்கேப் ஆகணும். எப்பவுமே மைண்டுக்கு என்ன தெரியுமா? அது ப்ரெசென்ட் சிச்சுவேஷன்லயே வாழாது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா, நம்ம அத சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ வேதாகமத்துல ஆண்டவர் அழகான ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாரு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம் சுத்தமா இருந்தா தாங்க தேவனை தரிசிக்க முடியும். நம்ம நெறைய நேரத்துல நமக்கே கொஸ்டின் நான் பைபிள் வாசிக்கிறேன் கரெக்ட்டா, ப்ரேயர் பண்றேன் கரெக்ட்டா, சர்ச்சுக்கு போறேன். ஆனா ஏன் கடவுள் என்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறாரு? என்கிட்ட மட்டும் என்னால மட்டும் கடவுள பார்க்க முடியல? ஏன்னா மனசுல நமக்கு அது கிளியரா இல்ல. அந்த மைண்ட் தெளிவா இல்ல. அதனால தேவ வார்த்தைய நம்மளால உணர முடியல, கேட்க முடியல, ஃபீல் பண்ண முடியல. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, அத கிறிஸ்டல் கிளியரா வச்சிருந்தீங்கன்னா மட்டும் தான் நீங்க அவர தரிசிக்க முடியும். ஸோ உங்க மைண்ட் எப்பல்லாம் ஃப்யூச்சருக்கும், பாஸ்ட்டுக்கும் போகுதோ, அப்ப அத ஸ்டாப் பண்ணணும் நம்ம. பாஸ்ட்டையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? பழைய கதைகள் உங்கள ஒரு டிப்ரஷனுக்குள்ளால கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு மன கஷ்டமான ஒரு சூழ்நிலை நடந்திருந்திருக்கலாம். ஒரு மனவேதனைய உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதையே திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க தான் மென்டலி, ஃபிசிக்கலி திருப்பி திருப்பி டவுன் ஆயிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த பெயின கிரியேட் பண்ணாதீங்க. அத டிசால்வ் பண்ண பாருங்க. அதுக்குன்னு இந்த உலகத்துல சாரோ, பெயின் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அந்த சாரோ, பெயின் வரும்போது கோவப்படலாம், ஆத்திரப்படலாம், அழலாம். பட் எல்லாத்தையும் அந்தந்த டைமோடயே விட்டுருங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கோவம் தணியணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன நடக்கும் அப்படின்னா, மைண்ட் ஒரு நல்ல ஒரு கிளியர் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ ஏசாயா 43, 18, 19 என்ன சொல்லுது அப்படின்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதை விட தெளிவா நமக்கு சொல்லி தர முடியுமாங்க? முந்தினவைகளை என்ன பண்ண வேண்டாமா? நினைக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் நம்ம லைஃப்ல புதிய காரியங்களை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. பட் நம்ம தான் என்ன பண்றது கிடையாது. அதை அலோவ் பண்றது கிடையாது. நம்ம மைண்டை என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படி டியூன் பண்ணி வச்சுக்கிறோம். ஐயோ என்னை இப்படி பேசிட்டாங்களே, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ என்னை இதை ஒதுக்கிட்டாங்களே, இப்படின்னு ஒரு பெயினை நம்ம கிரியேட் பண்ண அந்த புதிய காரியம் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ண முடியறதில்ல, லைஃப்ல என்ஜாய் பண்ண முடியறதில்ல. ஸோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஸோ நீங்க உங்க மைண்ட ஃப்ரீயா பாஸ்ட்ல இருந்து வச்சிருந்தீங்க, ஃபியூச்சர்ல இருந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, என்ன உங்க இதை நீங்க இப்பொழுதே அதை உணர முடியும். நீங்க ஆண்டவர் செய்யக்கூடிய புதிய காரியத்தை நாளைய குறித்து கவலைப்படாததுக்கும் வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். மத்தேயு 6:34 சொல்லியிருக்குது. ஸோ பாஸ்ட் குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க, ஃபியூச்சரை குறித்தும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இது ஜென்ரலா சைக்காலஜிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, மைண்ட் லிவிங் இன் கிளாக் டைம் அண்ட் சைக்காலஜிக்கல் டைம். அதாவது நம்ம இப்போ ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க, அதுல ஈடுபாடோட இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அப்படின்னா, நம்ம பாஸ்ட் யோசிச்சு அதை யூஸ் பண்றது தப்பு கிடையாது. ஆனா இப்ப நீங்க திருந்தி வாழணும்னு நினைக்கிறீங்க.
நான் இந்த தப்பு செஞ்சிருக்கேன். அதுலேருந்து நான் மீண்டு வாழணும்னு நினைக்கிறேன். நான் எந்தெந்த தப்பு செஞ்சேன், அதை இனி திருப்பி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது கரெக்ட்டு. ஆனா எந்தெந்த தப்பு செஞ்சேன், அப்ப என்ன நடந்தது, அதெல்லாம் யோசிச்சு, அந்த இமோஷன்ஸ் எல்லாம் அப்பப்பட்ட அவமானம், அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, திருப்பியும் நீங்க அந்த பெயின கிரியேட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த பெயின நம்ம கிரியேட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, அகெயின் வி நீட் டு கான்சன்ட்ரேட் ஆன் த நவ், பிரசன்ட். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில மட்டும் நம்மளுடைய மனதை செலுத்துறதுக்கு பழகிக்கொள்ளணும். ஸோ முந்தின காரியத்தையும் நினைக்காதீங்க. அடுத்தது வரப்போகிற காரியத்தையும் குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கிறீங்களோ, எந்த மனநிலையில இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, அத அப்படியே உங்க லைஃப்ல அனுபவிங்க. அந்த விஷயங்கள்ல நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ, அந்த நிமிடத்த முழுசா உங்க மனத செலுத்துங்க அந்த நிமிடத்துல. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். லைஃப்ல எப்பவுமே நம்ம வந்து மைண்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இன்னைக்கு நெறைய பேரோட லைஃப்ல பிரச்சனையே மைண்டு நம்மள யூஸ் பண்ணிட்டே இருக்குது. ஒருத்தர பார்த்தோனே அவங்க அப்படி செஞ்சாங்கல்ல, இவங்க இப்படி செஞ்சாங்கல்ல, இப்படின்னு அந்த பழைய இத கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும். ஸோ அந்த டைம்ல நீங்க அத வாட்ச் பண்ணுங்க. அத வந்து தன்னாலேயே அதுக்கு ஒரு கேப்ப கிரியேட் பண்ணீங்கன்னா, அது தன்னாலேயே டிசால்வ் ஆக ஆரம்பிச்சுரும். இப்போ ஒரு டூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 24 மணி நேரம் அந்த டூல ஆப்பரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அது டேமேஜ் ஆயிரும். அதே மாரி தான் மைண்டும். நம்ம எப்பவுமே நம்ம மைண்ட தேவையில்லாத பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் காரியங்கள குறித்து நினைச்சுட்டே இருக்கும்போது, அந்த மைண்ட் வந்து என்ன ஆயிரும்னா டேமேஜ் ஆயிரும். ஸோ மனிதன் அவன் இருதயத்தின் நினைவாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். நம்ம மைண்ட் எப்படியோ அதே மாரி தான் நம்மளுடைய லைஃப் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். நம்ம உள்ளால சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, வெளியில ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே சரியாயிரும். ஸோ 80 to 90% ஆஃப் த பீப்பிள் எப்பவுமே திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் திங்ஸ தான் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க மைண்ட்ல. யூஸ்லெஸ் தான் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால தான் அவங்களால கிரியேட்டிவா, இன்னோவேட்டிவா, சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியல. ஒழுங்கான ஒரு டிசிஷன்ஸ லைஃப்ல எடுக்க முடியல. ஏன்னா, அவங்களுக்கு திங்க் பண்ண தெரியலங்கிறது இல்ல. எப்படி திங்க் பண்றத ஸ்டாப் பண்றதுக்குன்னு தெரியல. அதுதான் மேட்டர். ஸோ நீங்க வந்து ஆஃப் பட்டன நீங்க கண்டுபிடிச்சு தான் ஆகணும். உங்க மைண்ட எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். சாலமோன் சொல்லியிருக்கிறது மாதிரி, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஓகே. இந்த ஜீவ ஊற்று அங்கேருந்து தாங்க புறப்படுது. ஸோ நீங்க ஆண்டவர தரிசிக்கணும்னாலும் சரி, இருதயம் சுத்தமா இருந்தா தான். ஸோ எத குறிச்சும் கவலைப்படாதீங்க. கிளாக் டைம்ல வாழுங்க. சைக்காலஜிக்கல் டைம்ல வாழாதீங்க. சைக்காலஜிக்கல் டைம்னா என்ன தெரியுமா? பாஸ்ட் இல்லன்னா ஃபியூச்சர். இத குறித்து நினைக்கிறது சைக்காலஜிக்கல் டைம். கிளாக் டைம்னா அப்பப்ப அந்தந்த நிமிடத்த லிவிங் த பிரசன்ட். பி பிரசன்ட் நவ். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அது. ஆண்டவர் வந்து நான் புதிய காரியத்தை இப்பொழுதே செய்கிறேன்னு சொல்றாரு. அந்த புதிய காரியம் என்னன்னு நீங்க உங்க லைஃப்ல அனுபவிக்கணும்னா, பாஸ்ட்டுக்கும், ஃபியூச்சருக்கும் உங்க மைண்ட அலைய விடாதீங்க. நமக்கு மைண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. நமக்கு சில விஷயங்கள் பாஸ்ட்லேருந்து தேவைப்படும். அப்ப நம்ம அத யூஸ் பண்ணிக்கணும். ஃபியூச்சருக்காக நம்ம பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதையே குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. நீங்க இத தவறா புரிஞ்சு கொள்ளாதீங்க. நான் ஃபியூச்சருக்காக அப்ப பிளான் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் அவசியம். பிளான் பண்ணுங்க. மைண்ட அதுக்காக யூஸ் பண்ணுங்க. அப்புறமா ரிலாக்ஸ் ஆயிருங்க. அதையே நெனச்சு கவலைப்பட்டு வருத்தப்படுறதுனால ஒண்ணுமே ஆகுறது கிடையாது. ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க லைஃப்ல யூ வில் பி வெரி சக்சஸ்ஃபுல் அண்ட் லைஃப் வில் bring lot of blessings to you. God will bless you through his words. அவருடைய வார்த்தையின் மூலமாக. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு என்ன பண்ணும்? உணர்த்திட்டே இருக்கும் இதயத்துல வந்து. இது நம்ம மைண்ட் ஃபுல்லா எப்பவுமே ஆக்கிபைடா இருக்கிறதுனால எவ்வளோ வசனம் படிச்சாலும் அது அந்த உணர்த்துதல நம்மளால புரிஞ்சுக்கவே முடியறது கிடையாது. ஸோ ப்ரெசன்ட்ல எப்பவுமே வாழுங்க. பாஸ்ட் டென்ஸுக்கும் ஃபியூச்சருக்கும் போயிட்டு வராதீங்க. ஆல்வேஸ் லிவ் இன் த ப்ரெசன்ட் டைம். ஓகே. ஸோ உங்க மைண்ட நல்ல ஒரு நல்ல காவலோடு காத்துக்கொள்ளுங்க. இன்னொன்னு, உள்ளால நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அவுட் சைடு மைண்ட சரி பண்ணியாச்சுன்னா, நம்ம ஃபிசிக்கல், நம்ம அவுட்வேர்ட்ஸா பீப்பிள்ட்ட எப்படி பிஹேவ் பண்றோம், எல்லாமே சேஞ்ச் ஆகுறத நம்ம பார்க்க முடியும்.
ஆண்டவர் சொல்லியிருக்கிற மாதிரி அவர் புதிய காரியத்தை உங்களுக்காக செய்கிறார். ஸோ முந்தினவைகளை நினைக்காதீங்க, நாளைய குறித்து கவலைப்படாதீங்க. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ப்ரெஷியஸாக தந்திருக்கிற இந்த நிமிடத்தில் சந்தோஷமாக உங்கள் முழு மனதையும் செலுத்தி வாழ பழகிக் கொள்ளுங்கள். காட் bless you all. ஆமேன்.